வெப்பநிலையில் இந்தியாவிலேயே ஈரோடு மாவட்டம் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. தமிழகத்தில் இன்று எரியுதடி மாலா, ஃபேன் போடு, ஏசியே போட்டாலும் பத்தாது. வெல்கம் பேக் டு பிராண்ட் நியூ வீடியோ FMT vlog. ஸோ இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்க நமக்கே இந்த வெயில தாங்க முடியலன்னா ரோட்ல கஷ்டப்படுறவங்க, அதாவது வெயில கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு ரோட்ல வெயில கஷ்டப்படுறவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா இல்ல நமக்கு என்ன ஒரு குட்டி ட்விஸ்ட்னா, இந்த ஐஸ்கிரீம்ஸ் வந்து 15 மினிட்ஸ் தான் தாங்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம போய் முடிஞ்ச அளவுக்கு இங்க கொடுத்துடலாம். ஸோ ஓகே, வாங்க நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்போ பேசிக்கிட்டே இருந்தாலும் வெயில் கொளுத்து. Thanks, sir. Fine, okay. Okay. So guys, வாங்கியாச்சு. ஆனால் இப்போ நமக்கு அந்த ஒரே ஒரு டாஸ்க்கு தான், 15 மினிட்ஸ் ஐஸ்கிரீம் முறுக்கிடும். நம்ம அதுக்குள்ளே போய் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவோம். ஒரே நிமிஷம். ஒன்னும் கொடுத்தாச்சு, இன்னும் 9 இருக்கு. 15 மினிட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். 1 காலி. வாங்க நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் போவோம். பேரே சொல்ல தெரியாது. ஐஸ்கிரீம் எங்களுக்கு ஐஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இத ஐஸே இருந்தாலும் பால் ஐஸ். பால் ஐஸ். ஆமா, அது பால் ஐஸ் தான். நீங்க இங்க வந்து ஐஸ்கிரீம் நீங்க. ஆமா, இப்போ ஐஸ்கிரீம்ன்றாங்க, ஆனா அது ஐஸ் தான். நல்லா சந்தோஷமா இருக்கு, ஆனந்தம். இல்ல நேரத்துக்கு சிவா அவங்கள நோய் நொடியெல்லாம் வச்சுருந்தா போதும். நல்ல நேரத்துக்கு தண்ணி தகுந்த பொருளா கொடுத்துருக்கு. என்னதான் தண்ணி என்னதான் குடிச்சாலும் இந்த மாதிரி கூலிங்க சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடல் கூழ். நன்றிங்க, வரீங்க. இந்தாங்க ஐஸ்கிரீம். தேங்க்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயா கொஞ்சம் உருகிருச்சு, அதை சாப்பிட்டுருங்க.
ஐயா இப்போ 8 கொடுத்தாச்சு, இன்னும் 2 தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உருக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்மளும் போய் பார்ப்போம் எங்கே யார் யார் இருக்காங்க. ஆட்டோக்கார அண்ணா ஒருத்தர் இருக்காரு. ஐஸ்கிரீமா கொண்டு இன்னும் 2 இருந்தா கொடுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுறா? ஐஸ்கிரீம் தராங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இன்னொன்னு சேர்த்து கொண்டு வா. சரி ஓகே, நான் வாங்கிட்டு வரேன். இப்போ அந்த வெளியே கஃபேக்கு வெளியே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்காங்க. பரவாயில்ல, ஓகேவா? இல்ல உருகாம தானே இருந்துச்சு. உருகாம வச்சு கொடுத்துட்டேன். அதான் இந்த அக்கா தான் வந்து நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த கம்பெனியில் பேசி எல்லாம் இது பண்றதுக்கு. அக்கா நன்றி. நம்ம கிட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 35 வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. இந்த பிரைஸ்ல யாருமே இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு ஐஸ்கிரீம் 20 rupees தான். ஒரு 100 rupees இருந்ததுன்னா ஒரு 5 வெரைட்டி நம்ம சாப்பிடலாம், 5 ஃபிளேவர் சாப்பிடலாம். எல்லாமே ஃப்ரூட் பேஸ்டு தான். ஃப்ரூட் மில்க் சுகர் இதை வச்சு தான் நம்ம ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ. நல்லா பேசுனீங்க அக்கா. வந்து ரொம்ப யோசிச்சேன் இவ்வளோ வெயில கொடுக்க முடியுமான்ட்டு. அதுக்குள்ள உருகிட்டுன்னு பயம் இருந்தேன். ஆனால் பட் டக்குன்னு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கா போய் சப்போர்ட், யாருக்கா ஹெல்ப் பண்ணுங்க இந்த வெயில கஷ்டப்படுறவங்களுக்கு. ஸோ அது மாதிரி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.